ஓகே. இப்போ என்ன பண்ணோம்னா, அந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ்னு ஒன்று பார்த்துருந்தோம். அது ஈக்குவலி ப்ரையாரி தியரி அப்படின்னு ஒன்று பார்த்துருந்தோம். ஈக்குவலி ப்ரையாரினா எல்லா இதுவும் வந்து இதுவாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆல் த மேக்ரோ ஸ்டேட்ஸ் ஹேவ் அ ஈக்குவல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அக்கரன்ஸ் ஆஃப் ஆல் மைக்ரோ ஸ்டேட்ஸ் ஆர் ஈக்குவலி லைக்லி. இந்த மைக்ரோ ஸ்டேட்ஸ் எல்லாமே ஒரு ஈக்குவலி லைக்லி அப்படிங்கிற மாதிரி ஒன்று பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம இங்கே படிக்க போகிறோம். ஸோ அதை படிக்கும்போது என்னென்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ எப்போதுமே மேக்ரோ ஸ்டேட்ஸ் மைக்ரோ ஸ்டேட்ஸ் எந்த அளவுக்கு டிபெண்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் தியரம் ஈக்குவல் ப்ரியாரி. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம என்ன சொல்றோம்னா, ஆல் மைக்ரோ ஸ்டேட்ஸ் ஹேவ் ஈக்குவல் ப்ரியாரி ப்ராபபிலிட்டி. இது ஏற்கனவே சொன்னதுதான். ஆல் மைக்ரோ ஸ்டேட் have equal priori probability. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, occurrence of all micro states are equally likely. Equally likely. So நம்ம எழுதலாம். எப்படி எழுதலாம்னா, for example, probability of micro states is equal to 1 divided by 2 power n. ஸோ 2 power n இதுல இருந்து சார் பேசுறீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா, ஸோ n பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னா அதனுடைய ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும்னா 2 power n அப்படி இருக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் திங்ஸ் அந்த மாதிரி இருக்கும். 2 power n. ஓகேங்களா? ஸோ இப்போ சப்போஸ் வந்து மேக்ரோ ஸ்டேட்ஸ்க்கு அதே ப்ராபபிலிட்டி எப்படி சார் இருக்கும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் மேக்ரோ ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 1 இல்லை, ஆக்சுவலி இந்த இடத்துல ஒமேகா சொல்லலாமா, ஒமேகா டிவைட் பை 2 power n. ஸோ இதுதான் அந்த ஒமேகாங்கிறது வந்து என்னதுன்னா, இட் இஸ் ஏ தெர்மோடைனமிக்கல் ப்ராபபிலிட்டி, தெர்மோடைனமிக்கல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். மேக்ரோ ஸ்டேட்ஸ்னுடைய இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் மேக்ரோ ஸ்டேட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த தெர்மோடைனமிக்கல் ப்ராபபிலிட்டி. அதே மாதிரி இந்த தெர்மோடைனமிக்கல் ப்ராபபிலிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ட்ரோபி. அது நான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம். இந்த விஷயம் சொல்லியிருந்தோம்ல, எஸ் இஸ் ஈக்குவல் டு கே டைம்ஸ் எல்என் இந்த மாதிரி ஒமேகான்னு சொல்லியிருந்தோம். ஸோ திஸ் ஒமேகா இஸ் கால்டு இது தெர்மோடைனமிக்கல் ப்ராபபிலிட்டி, இது என்ட்ரோபி. அப்போ என்ட்ரோபி இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு பார்த்தது. இந்த ஒரு கொஸ்டின் கேட்க சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும், சரிங்களா? இப்போ மேக்ரோ ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த விஷயத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த டிஸ்டிங்விஷபிள் பார்ட்டிகல், ஐடென்டிக்கல் பார்ட்டிகல், அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்களை வச்சுக்கிட்டு வி கேன் ஸ்பீக் அபவுட் சம் மோர் திங்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கு இருந்தாலும் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவோம். The ground state of crystal lattice in 3p2 அந்த இதில் ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்ப்போம். இது வந்து கொஷின், சரிங்களா? The ground state of crystal lattice is 3p2. The entropy of the crystal lattice is என்னன்னு கேட்குறாங்க. A வந்து k times ln2, B வந்து k times ln5, C k times ln3, D k times ln4. எந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கும்?
கொஸ்டினே வித்தியாசமா இருக்கு இல்லையா? அதனாலதான் இதை போட்டேன் உங்களுக்கு. கண்டிப்பா இதுல சிரமப்படுவீங்க அப்படிங்கிறதுனால. டிஆர்பியில் எந்த அளவுக்கு டஃபா கேட்கறது இல்லை, இருந்தாலும் ஒன்று சொல்றேன். இங்க வந்து என்னன்னா தெர்மோடைனமிக்கல் ப்ராபபிலிட்டி, தெர்மோடைனமிக்கல் ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹவு மெனி டிஃபரண்ட் ஸ்டேட்ஸ், ஹவு மெனி சொல்லலாமா, ஹவு மெனி டிஃபரண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ அதை சொல்றது தான் தெர்மோடைனமிக்கல் ப்ராபபிலிட்டி இல்லையா? மைக்ரோ ஸ்டேட்ஸ்ங்கிறது வந்து எவ்வளவு மைக்ரோ ஸ்டேட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்றது தான். ஸோ இப்போ இது வந்து ஒரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு அட்டாமிக் இதோட இது சரிங்களா? ஆக்சுவலி பி நம்ம இது வந்து இதுல பார்த்துருக்கோம் இல்லையா? P2 3 அப்படின்னு எழுதலாமா? P2 இங்க இருக்கிறது 3 ஆக்சுவலி இப்படி கொடுத்துருக்கணும். சாரி, அதுதான் பவர்ல இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இது பவர்ல இருக்கு. இப்படி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஜே வேல்யூ கண்டுபிடிக்கலாமா, எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா, எத்தனை ஸ்பின் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா? அப்ப 2s + 1ங்கிறது எத்தனை? 3 இருக்கா? அப்ப s is equal to 3 - 1 2 - 1 s spin is equal to 1ன்னு தெரிஞ்சிருச்சு. 2j + 1 உடைய மதிப்பு அடிப்படையில நீங்க என்ன சொல்லலாம்? j is equal to 1/2 சொல்லலாமா? கரெக்டா? இங்க அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? இது வந்து எவ்வளவு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த இடத்துல இருக்கிறது என்னன்னு தெரியணும். இது என்னது? இது எதோட மதிப்பு? ஜேயினுடைய மதிப்பா? ஜேயினுடைய மதிப்பு 2. அப்ப இது எத்தனை ஸ்பின் ஓரியன்டேஷன்ல இருக்கு? 2j + 1 ஸ்பின் ஓரியன்டேஷன்ல இருக்கும். 2 × 2 + 1 = 5. j is equal to 2 என்ன அர்த்தம்? மொத்த ஓரியன்டேஷன்ஸ் எவ்வளவுங்க? 5 ஓரியன்டேஷன்ஸா? அப்ப நம்பர் ஆஃப் ஓரியன்டேஷன்ஸ் எவ்வளவு? நம்பர் ஆஃப் ஓரியன்டேஷன்ஸ் எவ்வளவு? 5. இதுதான் வந்து என்னது? ஒமேகாவோட வேல்யூ. புரியுதுங்களா? அப்ப அந்த என்ட்ரோபி ஃபார்முலாவை அப்ளை பண்ணீங்கன்னா என்ன தெரியும்? S is equal to K times ln 5ங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓரியன்டேஷன்ஸ் அப்போ ஒவ்வொரு ஓரியன்டேஷனும் ஒவ்வொரு மைக்ரோ ஸ்டேட்ஸ். கரெக்டா? -2ங்கிறது ஒரு மைக்ரோ ஸ்டேட்டுங்க, -1ங்கிறது ஒரு மைக்ரோ ஸ்டேட், 0ங்கிறது ஒரு மைக்ரோ ஸ்டேட், 1ங்கிறது ஒரு மைக்ரோ ஸ்டேட், 2ங்கிறது ஒரு மைக்ரோ ஸ்டேட்ஸ். இதான டிஃபரண்ட் ஜே வேல்யூ தானே? 5 ஓரியன்டேஷனா இதான அந்த 5 ஓரியன்டேஷன்ஸ், நம்பர் ஆஃப் 5 ஓரியன்டேஷன்ஸ் தானே? -2 ஒரு மைக்ரோ ஸ்டேட்ஸ், -1 ஒரு மைக்ரோ ஸ்டேட்ஸ், 0 1 1 1 2 1. ஸோ மொத்தமா இத்தனை மைக்ரோ ஸ்டேட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? பாப்போம் இந்த மாதிரி நிறைய டிஃபரெண்ட் ப்ராப்ளம்ஸ், டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து we will discuss in future. ஓகேவா? ஓகே சார். இந்த ப்ராப்ளத்துல எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? சரி சார். லியோவில் தியரம் என்னங்க சொல்லுங்க பாருங்க. லியோவில் தியரம்னா என்னன்னு தெரியுமா இருக்காது? வாட் இஸ் லியோவில் தியரம்? எனர்ஜி கன்சர்வ் சார். எனர்ஜி கன்சர்வ், டென்சிட்டி எல்லாமே கன்சர்வ்ட். டென்சிட்டி, வெரி குட், சூப்பர். அதான் முக்கியம், டென்சிட்டி. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் நோட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா பாருங்க, லியோவில் தியரம்னா என்னன்னு சொல்லியிருப்பேன்.
ஒரு சிஸ்டத்துல இருக்கிற எல்லா பார்ட்டிகல்ஸோட டென்சிட்டியுமே சேமா இருக்கும் அது. Rate of change of density is equal to 0. கரெக்டா? டென்சிட்டி கான்ஸ்டன்ட், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டென்சிட்டி வந்து 0. அதுதான் இந்த லியோவெல் தியரம் அப்படிங்கிறது. புரியுதுங்களா நான் சொல்லக்கூடியது? மாட்டில் யாரும் படிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். புத்தகத்தை கரெக்டுங்க போய் வரைக்கும் புத்தகத்தை கட்டிக்கிட்டே இருங்க, அவ்வளவுதான். ஒரு பார்ட்டிகல் வந்து அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்போதுமே வந்து என்னவா இருக்கும்னா ஒரு இதுவா இருக்கும், சரிங்களா? ஒரு கான்ஸ்டன்டா இருக்கும், சரிங்களா? கான்ஸ்டன்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இஸ் கான்ஸ்டன்ட் along with phase trajectory. Phase trajectory is actually we will discuss Liouville theorem. Liouville the distribution function is constant along the phase-based trajectory of the subsystem. So every function must be constant. சரிங்களா? Suppose distribution functions வந்து ஒரு டைம் டிபெண்டன்ஸ் இருந்துச்சுன்னா அது எந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பத்தி எல்லா டீடைலும் பத்தி பேசுறது தான் இந்த லியோவில் தியரம்ங்கிறது. இது ஒரு phase trajectoryல நம்ம பேசுறோம். இது வந்து வேலிட் ஃபார் ஒன்லி க்ளோஸ்டு சிஸ்டம்ஸ் அண்ட் குவாசி க்ளோஸ்டு சிஸ்டத்துக்கு மட்டும்தான் வேலிடு. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம். இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகேவா? Suppose the distribution function with time known and represented, அதாவது டைம் டிபெண்டன்ஸ் தெரிஞ்சு அதை represented in by some function. Function
f of p comma q comma t அப்படின்னு இருக்குன்னா then we can write some things. என்னென்ன சொல்லலாம்? df divided by dt is equal to df divided by dt plus summation dou f divided by dou pi divided by dou t plus summation dou f divided by dou qi divided by dou t. இந்த மாதிரி நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சம்டைம்ஸ் இது எல்லாமே பி டாட்னு எழுதலாமா, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம், பி டாட் கியூ டாட்னு எழுதலாமா. ஸோ அப்படி எழுதுனா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் df by dt is equal to df divided by dt plus summation dou f divided by dou pi into p dot plus summation dou f divided by dou qi into q dot. சி கவனிங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஃபேஸ் பேஸ் ட்ரெஜெக்டரி பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. சி இப்படி இருக்கு, ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ஏதோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. இது எந்த ட்ரெஜெக்டரியில் போனாலும் இதனுடைய டென்சிட்டி வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட், ரோ வந்து கான்ஸ்டண்டா இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எஃப்ங்கிறது இங்கே கான்ஸ்டன்ட். ஆக்சுவலி இதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சொல்றோம். எஃப்னு எடுத்துக்கலாம், இல்லை ரோன்னு எடுத்துக்கலாம். சில இடத்துல ரோன்னு எடுத்திருப்பாங்க, சில புத்தகத்தில் எஃப்னு எடுத்திருப்பாங்க. ஸோ எஃப்னு எடுத்தாலும் ரோன்னு எடுத்தாலும் சேம் தான், சரிங்களா. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் எந்த இடத்துலேருந்து எங்கே போனாலும், இந்த ஃபேஸ் பேஸ் ட்ரெஜெக்டரியில் எங்கே போனாலுமே இது ஆக்சுவலி மொமெண்டம் அண்டு கோஆர்டினேட் ஸ்பேசஸில் நம்ம பேசுவோம். இது ஃபேஸ் ஸ்பேஸில் தான் நம்ம பேச முடியும், மொமெண்டம் அண்ட் கோஆர்டினேட் ஸ்பேஸ். ஸோ இப்படி போகும்போது இதனுடைய இதை வந்து டென்சிட்டி வந்து கான்ஸ்டன்டாக இருக்கு. அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம். டென்சிட்டி கான்ஸ்டன்டா இருக்குன்னா அப்போ மாறல, அப்போ டைம் பொறுத்து என்னவா இருக்கு, கான்ஸ்டன்டா இருக்குன்னு தான் அர்த்தம். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இஸ் independent of time. அதே மாதிரி இந்த லியோவில் தியரத்தை வந்து ஒரு க்ளோஸ்ட் சிஸ்டத்துக்கு மட்டும்தான் நம்ம பேச முடியும். Liouville theorem is only valid for closed system. Only valid for closed system or quasi closed system. closed system or quasi closed system அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த dou f divided by dou t is equal to 0 or dou rho divided by dou t is equal to 0 ன்னு சொல்றோம். இல்லை சம்டைம்ஸ் இப்படியே சொல்லலாம், அப்படி சொல்றதுக்கு இதெல்லாம் இப்படியே சொல்லிட்டு போகலாமே, df divided by dt divided by dt is equal to 0 or d rho divided by dt equal to 0 சொல்லலாமா? சொல்லலாம், கண்டிப்பா. ரெப்ரசென்ட் தி பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபேஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது வந்து q, p, இதையும் q, pன்னு எடுத்துக்கலாம். q, p கான்ஸ்டன்டா இருக்கும்போது, சரிங்களா. சி இப்போ இது வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் என்ன சொல்லுது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெப்ரசென்ட் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபேஸ் ஸ்பேஸ் இஸ் 0. டென்சிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம் for all space. Density is independent of time in all phase. This represent and represent conservation of phase space.
சார் இதை எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறது? நீங்க ஏதோ ஒன்று சொல்றீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஒரு இன்கம்ப்ரசபிள் லிக்விட் எடுத்துக்கோங்க. இன்கம்ப்ரசபிள் லிக்விட்னா என்னன்னா, ஏதோ ஒரு லிக்விட் அதை அதுக்கு மேல கம்ப்ரஸே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு லிக்விட் வந்து ஒரு ஃபேஸ் ஸ்பேஸ்ல மூவ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் விஷயம். அது வந்து மாற்ற முடியாதுல்ல, இன்கம்ப்ரசபிள். அதை வந்து இதுவே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபேஸ் ஸ்பேஸ் வேரியபிள். ஃபேஸ் ஸ்பேஸ் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து வேற மாதிரி இருந்ததுன்னா அது எக்ஸ்டென்ஷன் இன் ஸ்பேஸ் ஸ்பேஸ். அதுல பண்ணோம்னா இந்த இந்த ஃபார்முலா வந்து வேற மாதிரி மாறும். டி டைம்ஸ் சரி ஓகே, இது பின்னால சொல்லுவோம். சார் கொஞ்சம் முன்னாடி போங்களேன் சார், அது மட்டும் எழுதிச்சு. ஓகேங்க, முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் கிளாஸ்ல எழுதிக்கோங்க, அதான் உங்களுக்கு சேஃப். பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா படிக்க மாட்டீங்க, அது வேஸ்ட். அது உண்மையிலேயே பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டில் தூங்க தான் வைப்பீங்க. அதனால டோன்ட் டேக் பிரிண்ட் அவுட், அது வேஸ்ட் தான். அது உங்களால் படிக்க முடியும்னா எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது வந்து எடுக்கிறதுனால எந்த பயனும் இல்லை. நான் பல பேர்கிட்ட கேட்டிருக்கிறேன், பல பேர்கிட்ட வந்து இதை ரியலைஸ் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ள. ஏன்னா எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தனை போக்கு வந்துடும் மைண்டுக்குள்ள. அந்த மெத்தனை போக்கு வந்ததுன்னா அவ்வளோதான், நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் கெச்சகாரணம் போட்டாலும் அது படிக்கவே முடியாது. நீங்கள் இதை ரியலைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தோணும். நீங்கள் வேணா பாருங்க, நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சது இல்லை நோட்ஸ் எங்கேயாவது வேற இடத்துல கலெக்ட் பண்ணி வச்சதெல்லாம் அப்படியே மூட்டை கட்டி ஏதோ ஒரு கோடிகள் கிடக்கும். அதை நீங்கள் படிக்கவே மாட்டீங்க. நீங்கள் ஓனா எதை எழுதுனீங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அதுதான் சூப்பராக இருக்கும், அதுதான் நீங்கள் நல்லா இருக்கும். அது கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டர். ஏன்னா நீங்கள் எழுதும்போது அது வேற ஒரு விதத்தில் உங்கள் மைண்டில் போய் அது ரிசீவ் ஆகுது. அது dp by dt தானே சார்? d rho டென்சிட்டி சொல்றாங்க. ரோங்கிற சிம்பல் டென்சிட்டி சொல்றது, சரிங்களா? சரி ஓகே. இப்போ இதை கொண்டு போயிட்டு நம்ம அந்த பாய்சன் ப்ராக்கெட்ஸ் அந்த ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். டி ரோ டிவைடட் பை டிடிங்கிறத டி ரோ டிவைடட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு ரோ கமா ஹச். ஸோ த டென்சிட்டி ஆஃப் ஸ்பேஸ் இஸ் கான்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஹாமில்டோனியன். கம்யூட் ஆகும், சரிங்களா? ஸோ இதை கம்யூட் ஆகும் பொழுது இது என்னன்னா ரோ கமா ஹச்ங்கிறது வந்து என்னவா இருக்கும்னா 0. ஏன்னா இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் 0, அப்படின்னா இந்த டேர்ம் என்னவா இருக்கும்? 0 தான் இருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ரோ இஸ் கான்ஸ்டன்ட் வித் ஹாமில்டோனியன். ரோ இஸ் கான்ஸ்டன்ட் when commute with Hamiltonian. ஸோ ஹாமில்டோனியனோட கம்யூட் பண்ணும்பொழுது அது வந்து கான்ஸ்டன்ட்ங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம வரோம். ஸோ அப்போ இதனுடைய டென்சிட்டி ரோங்கிறது வந்து கான்ஸ்டன்ட், டென்சிட்டி கான்ஸ்டன்ட்ங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். இது கரெக்ட் தானே? ஸோ இதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் இன் ஸ்பேஸ் எழுதலாம். இந்த திங்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் இன் ஸ்பேஸ். இதை லியோவேல் தியரத்தினுடைய எக்ஸ்டென்ஷன். ஸ்பேஸ்ல இப்படி எழுதணும்னா the space things, the volume bounded by moving surface consists of large number of phase points. ரொம்ப அதிகமா இருக்கு வால்யூம் ஆஃப் த ஸ்பேஸ் நம்ம பண்ணும்போது dy dt ஓபன் பிராக்கெட் del t அப்படின்னு சொல்லி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் என்னதுன்னா வால்யூம் ஆஃப் ஸ்பேஸ் அர்த்தம். இந்த கேள்வி கேட்பாங்க, எக்ஸ்டென்ஷன் பத்தி கேள்வி கேட்க சான்ஸ் இருக்கு. எழுதிருவோம், எழுத்தாங்க. Volume bounded by the moving surface
volume bounded by moving surface consists of large number of phase points. Does not change with respect to displacement. இதுதான் லியோவெல் தியரம். இதை தாண்டி லியோவெல் தியரத்துல ஒன்றும் பெருசா இல்லை. சம்டைம்ஸ் இதுல ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குன்னு கேள்வி கேட்பாங்க. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லியோவெல் தியரம்னு ஒரு சம்டைம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படி எழுதலாம்னா அது ஒன்று எழுதலாம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் லியோவெல் தியரத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம் dou f divided by dou t. நான் முன்னால எழுதியிருந்தோம்ல dou f divided by dou t plus open bracket dou f divided by dou qi dot plus summation dou f divided by dou pi dot. இது வந்து equal to 0. இது ஒரு திங். ரெண்டாவது திங் வந்து என்னதுன்னா dou f divided by dou t plus summation dou f divided by dou qi into dou h divided by dou pi minus dou f divided by dou pi dou h divided by dou qi. எப்படி எழுதுனாங்கன்னு புரியுதா? இந்த இது எப்படி எழுதிருக்காங்கன்னு புரியுதுங்களா? இது ஈக்குவல் டு 0. என்ன பண்ணிருக்காங்கன்னு புரியுதா? ஏதாவது 3 dou f dou t plus Poisson bracket of f comma h close bracket is equal to 0. இது எப்படி எழுதிருக்காங்கன்னு புரியுதுங்களா? இந்த ஈக்குவேஷன் தான் மாடிஃபை பண்ணி என்னங்க ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன். ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன் q நாட்டுக்கு பதிலா இதை கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்காங்க. p நாட்டுக்கு பதிலா minus dou h by dou qi சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்காங்க. இந்த மைனஸ் இங்க வந்து மைனஸ் என்ன ஆயிடுச்சுன்னா இங்க போயிடுச்சு. அவ்வளவுதான். புரியுதுங்களா? சோ இது ஹாமில்டோனியன் தெரியணும். ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், அந்த ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், ஸோ ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து லியோவெல் தியரத்தினுடைய திங்ஸ். ஸோ இதுல இருந்து தான் இவ்வளவுதான் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடியது. லியோவெல் தியரத்துல இருந்து இதுதான். இது தாண்டி எதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. Any doubts ஏதாவது? No sir. அடுத்த சிலபஸ்ல இருக்கிறது என்செம்பிள்ஸ். என்செம்பிள்னா என்னது? கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட். ஓகே, மத்தவங்க? System of large number of particles. Spectrum of large number of particles. System of large number of particles. Okay, system of okay. அவ்வளவுதானா? என்னன்னா
No idea, sir. மறுபடியும் திருப்பி டாபிக் சொல்லுங்க சார். இல்ல என்செம்பிள்னா என்னன்னு கேள்வி கேட்டேங்க. அதுதான் என்னன்னா யாருமே they are not ready to respond அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் சிரமமா இருக்கு. சிரமம் இல்ல, என்னன்னா நம்ம படியே ஒரு தனியா நடத்திட்டு இருக்கும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு போய் ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா பை த்ரோ நீங்க கம்யூனிகேட் பண்றது மூலியம் தான். சரி, ஓகே, இவங்க இதெல்லாம் புரிஞ்சிருக்காங்க, ஓகே, இவங்க இதுக்கெல்லாம் புரிஞ்சில்ல, அப்ப நம்ம எப்படி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒரு டீச்சருக்கு வரணும்னா அது வந்து இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் கேப் இல்லாம இருந்ததுன்னா தான் வரும். அதுக்காக தான் சொல்றதே, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு நடத்திட்டே போறதுல எந்த இஷ்யூவும் இல்லை. நான் பட்டி கடை சிலபஸ் 2 நாள்ல முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன். பட் நீங்க கடைசியில யோசிச்சே இருக்க மாட்டீங்க. கடைசியில என்ன ஆகும்னா அவர் நடத்தினாரே ஏதோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அது வந்து கவர் ஆயிடுது இல்லை. அது நாளைக்கு வந்து என்னுடைய இதை குறைச்சிடும். அதுக்காக பார்த்தேன். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். we will discuss one by one. என்செம்பிள்ங்கிறது வந்து there are different types of ensemble இருக்கு. யூஸ்வலா அவங்க என்செம்பிள்ங்கிறது வந்து எப்படி ஒரு சிஸ்டம் வந்து மற்ற சிஸ்டத்தோட இன்ட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பேசுறது தான். ஒரு சிஸ்டம் எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது, எதை ஷேர் பண்ணிக்குது அப்படிங்கிறத பத்தி பேசுறது தான் இந்த என்செம்பிள் கான்செப்ட். ஸோ திஸ் இந்த கனானிக்கல்லாம் வராதானே சார்? மைக்ரோ கனானிக்கல், கிராண்ட் கனானிக்கல். அதேதான். சூப்பரா முடிச்சிட்டீங்க. அந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், பிரஷர், டெம்பரேச்சர்ல எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்குது ஒரு சிஸ்டம் ஒரு சிஸ்டம், அதை பேஸ் பண்ணி அதானுங்க சார்? அதேதான். பிரஷர், வால்யூம், டெம்பரேச்சர், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல், கெமிக்கல் பொட்டன்ஷியல், எனர்ஜி, பிரஷர், டைம், எனர்ஜி, பிரஷர், இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது? பார்ட்டிகல்ஸ் வந்து கன்சிடர் ஆகுதா இல்ல அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கா இல்ல வெளில போகுதாங்கிறத சொல்லுது சார். அதான் என்செம்பிள் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் a classifications of system which interact. சரிங்களா? classifications of system that interacts. ஸோ எப்படி வந்து ஒரு சிஸ்டம் மற்ற இதோட இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்றதுதான் என்செம்பிள். classification of classifications of which system interact அப்படிங்கிறது. ஸோ இந்த என்செம்பிளை 3 விதமா பிரிக்கலாம். சார் சொன்ன மாதிரி நிறைய அந்த எப்படி என்ன எனர்ஜி வந்து மற்றதோட ஷேர் பண்ணிக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து என்செம்பிள்ஸை 3 விதமா பிரிக்கலாம். ஒன்று வந்து மைக்ரோ கனானிக்கல், இன்னொன்று வந்து கனானிக்கல், இன்னொன்று வந்து கிராண்ட் கனானிக்கல். ஸோ கனானிக்கல், மைக்ரோ கனானிக்கல் அண்ட் கிராண்ட் கனானிக்கல், இப்படி வந்து என்செம்பிள்ஸை நம்ம டிஃப்ரெண்டா பிரிக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ கனானிக்கல்ல அந்த வால்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம். இட் இஸ் ஆக்சுவலி ஐசோலேட்டட் சிஸ்டம். ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்ன அர்த்தம்னா தனித்து விடப்பட்ட சிஸ்டம். சரிங்களா? ஐசோலேட்டட் சிஸ்டம். இதை பத்தி நம்ம சிஸ்டம் பத்தி படிக்கும்போது படிச்சிருந்தோம். கனானிக்கல் என்செம்பிள் எது பேஸ் பண்ணதுன்னா க்ளோஸ்டு சிஸ்டம் பேஸ் பண்ணுது. இது வந்து ஓப்பன் சிஸ்டம். கிராண்ட் கனானிக்கல் வந்து ஒரு ஓப்பன் சிஸ்டம். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் நம்ம முதல்ல சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த மைக்ரோ கனானிக்கலுக்கு நியோமி, அதுக்கப்புறம் டிஎன் கோடு. கனானிக்கலுக்கு டிஎன் கோடு. சரிங்களா? இதுக்கு வந்து கோட், GOMUT. சரிங்களா? கோட் அப்படின்னு சொல்லி. இப்போ இதுல இந்த ஷார்ட்கட்டை வச்சு நம்ம எல்லாத்தையும் சொல்ல போறோம். சரிங்களா? இந்த MI அப்படிங்கிறது மைக்ரோ கனானிக்கலை பத்தி சொல்லக்கூடியது. மைக்ரோ கனானிக்கலை கனானிக்கல்ங்கிறத விட மைக்ரோ கனானிக்கல்ல இந்த எம்ங்கிறது மைக்ரோ கனானிக்கலை சொல்லக்கூடியது. இதுல வரக்கூடிய இந்த ஐ இருக்கு பாத்தீங்களா,
திஸ் ஐ, இந்த ஐ வந்து ஐசோலேட்டட் சிஸ்டத்தை சொல்லக்கூடியது. இந்த ஷார்ட்கட்ல ஐங்கிறது ஐசோலேட்டட் சிஸ்டத்தை சொல்லுது. சரி, நீங்க நாளைக்கு மறந்துடக்கூடாது, இதை கன்ஃபியூஸ் பண்ணி மாத்தி மாத்தி போட்டுறக்கூடாது ஆன்சருங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ஷார்ட்கட்ல நான் சொல்லி தரதுக்கு காரணம். புரியுதுங்களா? ஸோ இப்போ மைக்ரோ கனானிக்கல்ல ஐங்கிறது நியாமி அப்படின்னு இருக்கிறதுல ஐங்கிறது வந்து நமக்கு என்ன சொல்றோம்னா ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இதுல வந்து ரெண்டு விஷயம், முதல்ல ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள், என் அண்ட் இ. இது ரெண்டும் சேஞ்ச் ஆகாது, நோ சேஞ்ச், நோ சேஞ்ச். என்னன்னா என்னன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள், நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் சேஞ்ச் ஆகாது. இ எனர்ஜி சேஞ்ச் ஆகாது. எனர்ஜி இது ரெண்டும் வந்து என்ன ஆகுதுன்னா டஸ் நாட் நத்திங் எக்ஸ்சேஞ்ச். நாட் எக்ஸ்சேஞ்ச். இந்த சிஸ்டத்தை நம்ம என்ன சொல்றோம், ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஐசோலேட்டட் சிஸ்டம்னா ஹீட்டை கண்டக்ட் பண்ணாத ஒரு சிஸ்டம், அதான் ஐசோலேட்டட் சிஸ்டம். இது பேர் அடியாபேட்டிக் வால். எது வந்து ஹீட்டை கண்டக்ட் பண்ணாம இருக்கும்? இந்த சிஸ்டத்துக்கு நம்ம என்ன வால் யூஸ் பண்றோம்னா அடியாபேட்டிக் வால்ஸ் யூஸ் பண்றோம். நான் கண்டக்டிங் இன்பெர்மியபிள் வால்னு சொல்லலாம். இன்னொரு விதத்துல இதை சொல்லணும்னா நான் கண்டக்டிங் இம்பெர்மியபிள், நான் கண்டக்டிங் இன்பெர்மியபிள் வால்னு சொல்லலாம். இதுல வந்து எதெல்லாம் மாறல அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி, வால்யூம், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல், இது மூணும் கான்ஸ்டன்ட். நாட் சேஞ்ச். மியூட் பண்ணிக்கங்க ப்ளீஸ். ஓகே, EVNங்கிறது வந்து என்னது, எனர்ஜி, வால்யூம் அண்ட் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அதுதான் நியாமி அப்படிங்கிற ஷார்ட்கட்ல. எல்லாத்துலயுமே வால்யூம் கான்ஸ்டன்ட்ங்க. மைக்ரோ கனானிக்கல், கனானிக்கல், கிராண்ட் கனானிக்கல், இது எல்லாத்துலயுமே வால்யூம் கான்ஸ்டன்ட். வால்யூம் வந்து டஸ் நாட் சேஞ்ச் irrespective ஆஃப் திங்ஸ். அது வந்து பிரச்சனையே கிடையாது, இது எப்போதுமே மாறாது. இதுல வந்து என்னதுன்னா இதுல ரெண்டு முக்கியமான விஷயம் இதுக்கான மாறாது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன் கோட். டிஎன் மாறாது, டிஎன் மாறாது. இது இந்த சிஓங்கிறது கனானிக்கல் சிஸ்டத்தை குறிக்கக்கூடியது. இந்த டிஎன்ங்கிறது வந்து டெம்பரேச்சர், இந்த எண்ணுங்கிறது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல், இந்த சிஓங்கிறது கனானிக்கல் சிஸ்டம், இந்த டிஇங்கிறது வந்து டயாதெர்மிக் வால். ஸோ அப்போ இங்க யூஸ் பண்ற எல்லாமே முடிஞ்சிச்சா? அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு, இந்த இந்த பாக்ஸ்க்கு நேரம் போட வேண்டிய பாக்ஸ் நம்ம என்னது, டி டெம்பரேச்சர், என் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல், அதுக்கப்புறம் வி வால்யூம், நாட் எக்ஸ்சேஞ்ச். இது மூணும் நாட் எக்ஸ்சேஞ்ச். அப்ப இதுல யூஸ் பண்ணக்கூடிய வால் பேர் என்ன சார்? டயா தெர்மிக் வால். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹீட்டை கண்டக்ட் பண்ணும். டயாதெர்மிக் வால் வந்து ஹீட்டை கண்டக்டிங் பண்ணும். அதனால இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா கண்டக்டிங் வால். Conducting wall. All the systems separated by a diathermic wall and a rigid impermeable wall னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல மாறக்கூடியது வந்து எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். எதெல்லாம் கான்ஸ்டன்ட், நாட் டு சேஞ்ச். டிவிஎன், டிவிஎன் இல்ல, டிவிஎன் கான்ஸ்டன்ட். சரிங்களா? இது வந்து என்னதுன்னா கனானிக்கல் சிஸ்டம்ல. சரி, இப்போ மைக்ரோ கனானிக்கல் சிஸ்டம் போறோம்னா ஒரு 2 மினிட்ஸ்ங்க. சாரி, ஒரு 2 மினிட்ஸ்ங்க.
சாரிங்க, சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ். சொல்லுங்க, கேள்வி கேட்டீங்களா? சொல்லுங்க மேடம். சார், அது டயாதெர்மிக் வால்னா அது எப்படிங்க சார் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும் கண்டக்டிங் வால்? என்னது டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்குங்கிறீங்களா? கண்டக்டிங் வால்ல ஹீட் சேஞ்ச் நடக்குதுன்னா டெம்பரேச்சர் எப்படி சார் கான்ஸ்டன்டா இருக்கும்? ஆக்சுவலி இது க்ளோஸ்டு சிஸ்டம். டயாதெர்மிக், அதாவது இது வந்து ஐசோதெர்மிக் கிடையாது. ஐசோதெர்மிக்ல தான் ஹீட் கான்ஸ்டன்டா இருக்கும், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும். தெர்மல் டி கான்ஸ்டன்டா இருக்கும்னா அது ஐசோதெர்மல் வால்வ். ஓகே சார், டயானா மீனிங் என்னன்னு தெரியல சார் எனக்கு. டயானா 2 ரெண்டு கண்டிஷன்ஸ்ல இருக்கும். டயாதெர்மிக்ங்கிறது வந்து 2, அது வந்து லத்தீன் வேர்டு. அது நம்ம சொல்லுவோம்ல மோனோ, சாரி ஹோமோ, டயா, ட்ரை, டெட்ரா, அந்த மாதிரி சொல்ல ஹெக்ஸா, அதெல்லாமே லத்தீனோட 1 2 3 வேர்ட்ஸ். இது வந்து 2, டயானா 2ன்னு அர்த்தம். ஓகேங்க, சூப்பர், நல்ல क्वेश्चन. என்னது சார் அது ரெப்ரசன்ட் பண்ண சார்? இது ஆக்சுவலி என்னன்னா, இந்த டயாதெர்மிக் வால்வ் வந்து allows a heat transfer between the two system. ஆனா உள்ள இருக்கக்கூடிய எந்த மேட்டரும் மாறாது. டயாதெர்மிக் வால்வ்ங்கிறது வந்து ஹீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு அலோவ் பண்ணிடுது. ஆனா வந்து என்ன, அதாவது அதான் ஹீட்டை வந்து சரௌண்டிங்கோட அது கொடுத்துரும். அதான் க்ளோஸ்டு சிஸ்டம்னு நம்ம சொன்னோம்ல. ஒரு வாட்டர் பாட்டில்ல ஹாட் வாட்டர் வைக்கிறது. ஒரு வாட்டர் பாட்டில்ல நீங்க ஹாட் வாட்டர் வச்சீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிகல், எந்தவித பார்ட்டிகல் வால்யூம் மாறாது, அதனுடைய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் மாறாது. டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும், நாட் சேஞ்ச். பட் ஆனா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது, டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்குது. அதுதான் சார் டவுட். ஹீட் மாறுதுன்னா ஹீட்டோட மெஷர்மென்ட் தான் சார் டெம்பரேச்சர். இங்க அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது இது என்னதுன்னா, டெம்பரேச்சர் 2 ஸ்டேட்ஸ்ல இருக்குங்க, அவ்வளவுதான் விஷயம். ஓகே சார். 2 ஸ்டேட்ஸ்ல இருக்கிறதுனால நம்ம அதை டி கான்ஸ்டன்ட்னு சொல்றோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுங்க. எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பண்றதுனால அது தெர்மல் ஈக்விலிபிரியத்துல இருக்கும். புரியுதுங்களா? தெர்மல் ஈக்விலிபிரியம், அததான் டி சொல்லுது. டீங்கிறது வந்து தெர்மல் ஈக்விலிபிரியத்தை சொல்லுது. இங்க எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, சரிங்களா? நல்லா கவனிக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க தெர்மல் ஈக்விலிபிரியம் கிடையாதுங்க, சரிங்களா? இங்க வந்து தெர்மல் ஈக்விலிபிரியம் இருக்கு, எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. இங்க இது எல்லாமே கான்ஸ்டன்டா இருந்தாலுமே எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், ஓகேங்களா? எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் இல்ல. ஓகேங்க சார். டயாதெர்மிக் அப்படிங்கிற வார்த்தைக்கான ரியல் அர்த்தம் என்னன்னா, ஹவு மச் ஹீட் இதால கண்டக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது. இது டயாதெர்மிக் அப்படின்னாவே எவ்வளவு ஹீட்டை வந்து மற்ற இதோட இன்டராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ அப்படிதான் நம்ம சொல்லணும். பட் இதுல வந்து இந்த இதெல்லாம் கான்ஸ்டன்ட்னு சொல்றாங்க, அது பார்த்துக்கணும், சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து நம்ம இந்த இதுல போறோம், கனானிக்கல், கிராண்ட் கனானிக்கல் சிஸ்டம்ல. ஸோ கிராண்ட் கனானிக்கல் சிஸ்டம்னு போகும்போது அதுக்கு வந்து நம்ம என்ன சொன்னோம், கோட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலி இந்த மியூங்கிறது வந்து கெமிக்கல் பொட்டன்ஷியல். கெமிக்கல் பொட்டன்ஷியல் சொல்லுங்க. மைக்ரோ கனானிக்கல்ல எம் வந்து என்னது சார் ரெப்ரசன்ட் பண்ணுது? எம் வந்து அதான் மைக்ரோ கனானிக்கல்ங்கிற வார்த்தையை ரெப்ரசென்ட் பண்றது எம். ஐங்கிறது ஐசோலேட்டட் சிஸ்டத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது. என்னங்கிறது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல். ஈங்கிறது வந்து எனர்ஜி. ஏங்கிறது வந்து அடியாபேட்டிக் வால்வ். ஓகே சார், புரியுதுங்களா? இந்த இதுல வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னங்கிறது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல், ஈங்கிறது எனர்ஜி, ஏங்கிறது அடியாபேட்டிக் வால்வ், எம்ங்கிறது தான் மைக்ரோ கனானிக்கல், ஐங்கிறது ஐசோலேட்டட் சிஸ்டம். ஓகே சார். இந்த 5 வார்த்தை தான் கேள்வி. அதை மாத்தி எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். அந்த 5 வார்த்தை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போதும். மைக்ரோ கனானிக்கல், நியாமி அப்படிங்கிற வார்த்தை மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும். இந்த 5 வார்த்தையை வச்சு நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் பதில் எழுதலாம். எழுதலாமா எழுதக்கூடாதா? எழுதலாம், கண்டிப்பா. அதே மாதிரி இங்க 6 வார்த்தை.
டிஎன் கோடு டி என் டீங்கிறது டெம்பரேச்சர் குறிக்குது, என்னங்கிறது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் குறிக்குது, வால்யூம் எல்லாத்துலயுமே கான்ஸ்டன்ட், சிஓங்கிறது கனானிக்கல் சிஸ்டம் குறிக்குது, டிஇங்கிறது வந்து டயாதெர்மிக் வால்ஸ். ஓகே சார். ஓகே. ஸோ அதே மாதிரி இங்க வந்து கோட்டுங்கிறதுல ஜிங்கிறது கிராண்ட் கனானிக்கல், ஓங்கிறது ஓப்பன் சிஸ்டம், மியூங்கிறது கெமிக்கல் பொட்டன்ஷியல், டீங்கிறது டெம்பரேச்சர். ஸோ இப்போ இங்கேயும் வந்து நம்ம என்ன பண்றோம்னா we are using the diathermic walls தான். ஸோ இது வந்து மைக்ரோ சொன்னீங்க சார், இது வந்து கெமிக்கல் மைக்ரோ சார். சார் மைக்ரோன்னு சொல்லும் பொழுது மைக்ரோனா கிராண்ட் கெனானிக்கலுடைய சிம்பிளா சார்? இல்லங்க, இந்த இதுங்க கெமிக்கல் பொட்டன்ஷியல், அத அப்படி சொல்லுவோம், அந்த மாதிரியான சிம்பிள்ல சொல்லுவோம் கெமிக்கல் பொட்டன்ஷியலை. ஒரு சிஸ்டத்தினுடைய கெமிக்கல் பொட்டன்ஷியலை மியூ அப்படிங்கிற வார்த்தையில நான் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம ஷார்ட்கட்டா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஷார்ட்கட் கொடுக்குறேங்க. இங்க அப்படி ரெப்ரசென்ட் அங்க பண்றது இல்லை, நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் கொடுக்குறேன். இந்த 3 விஷயத்துக்கும் இப்படி யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கோங்க, நாளைக்கு வந்து எக்ஸாம் ஹால்ல போய் முடிக்காதீங்கிறேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் என்ன பண்ணணும், உங்களுடைய மார்க்கை ரெடியூஸ் பண்ணி விடும், உங்களுடைய ரேங்கை ரெடியூஸ் பண்றது இந்த மாதிரி கொஸ்டின் தான். இதுலலாம் தப்பே பண்ணக்கூடாது. ஒரு சின்ன டயத்தெர்மிக்கு பதிலாக நீங்க ஐசோலேட்டட் வால் இல்ல அடியாபேட்டிக் வால்னு போட்டு விட்டீங்கன்னா வாழ்க்கையே போச்சு. ஸோ அப்போ இந்த ஷார்ட்கட் வச்சு நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா தப்பே பண்ண மாட்டீங்க. அந்த ஷார்ட்கட் எழுதி பார்ப்பீங்க, ஓகே டிக்கு டயத்தெர்மிக் சொன்னாரு, எனக்கு இது வந்துச்சு, டிக்கு இது வந்துச்சு அப்படின்னு கடற்கன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆன்சரை டைம் சேவ் ஆகும், ரொம்ப ஃபாஸ்டா எழுதலாம் ஆன்சர்லாம். புரியுதுங்களா? இந்த ஷார்ட்கட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு அந்த டைம் ஆஃப் எக்ஸாம்ஸ். பார்த்துக்கோங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். புரியுதுங்களா? சில விஷயங்கள் வந்து நீங்க உங்களோட நல்ல மனசுல நீங்க ஷேர் பண்றீங்கன்னா அது வந்து உங்களை விட பயங்கரமா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண்ணுங்க, தப்பு இல்லை, ஷேர் பண்ணணும். பட் உங்களுடைய சேஃப்டிக்கு அப்புறம் நீங்க பண்ணணும், அதான் முக்கியம். டீச்சரா வந்து we have to share everything, அதுதான் ஒண்ணு. பட் சில இடத்துல சுயநலவாதியா இருக்கிறதுக்கும் கத்துக்குங்க. கண்டிப்பா அது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி ஒரு ஸ்டாஃப் என்கிட்ட ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர் என்னன்னா நோட்ஸ் கேட்டாரு. ஆக்சுவலி நம்ம இந்த மாதிரி கிளாஸ் நடத்துறோம் அப்படின்னு தெரிஞ்சு அவர் வந்து என்ன பண்ணாருன்னா நோட்ஸ் கேட்டார். ஆக்சுவலி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன், சரிங்களா? அவரு நோட்ஸ் கேட்டாரு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரிங்க வாங்கிக்கிங்க, இதுல என்னங்க அப்படின்னு சொன்னேன். நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி சொன்னேன். அவர் சொன்னாரு, ஒவ்வொரு வார்த்தையை யூஸ் பண்ணும்போது நாங்க இதை கம்பேர் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் எனக்கே அது ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. கம்பேர் பண்ணி படிக்கிறீங்கன்னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டேன். ஸோ அதுக்கு இந்த மாதிரி சொன்னாரு, என்னன்னா டிஃப்ரெண்ட் கோச்சிங் சென்டர்ல நோட்ஸ் மட்டும் வாங்கிட்டு அவங்க வந்து படிக்கிறாங்களாம். அது எப்படி படிக்கிறாங்க, அது எப்படி அவங்க வந்து இது பண்றாங்கன்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோச்சிங் சென்டர்ல என்ன பண்றதுன்னா நோட்ஸ் வாங்கிக்கிட்டு அதை வந்து படிக்கிறாங்களாம். அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல. அது கடைசியில வந்து என்னாச்சுன்னா அவர் அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து அவர் அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணல. கடைசி வரைக்கும் அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணாரு. அது ஆனா நிறைய நோட்ஸ் வச்சிருந்தாரு, 2-3 இன்ஸ்டியூட்னுடைய நோட்ஸ் வச்சிருந்தாரு. இது லாஸ்ட் டிஆர்பி நடந்த விஷயம், இப்ப நடந்தது இல்லை, லாஸ்ட் டிஆர்பி அப்போ நடந்த விஷயம். ஆக்சுவலி அவர் நிறைய நோட்ஸ் வச்சிருந்தாரு, எந்த நோட்ஸுமே அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணல. அப்போ அத்தனை மல்டிபிள் நோட்ஸை வந்து வாங்கி படிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல அவர் என்ன ஆயிடுது அப்படின்னா அவர் எதையுமே படிக்காம எதுலையுமே கவனம் செலுத்தாம விட்டதுனால கடைசியில வந்து அவரு இன்னுமே கஷ்டப்பட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னாலும் கொஞ்சம் இதுவா இருக்கு. ஸோ நம்மளுடைய உழைப்பு வந்து மற்றவங்களுக்கு வந்து நம்ம ஆக்சுவலி பண்றது சரிதான், பட் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். அதெல்லாம் வந்து இதுல யாரும் அப்படி இருக்கீங்களா என்னன்னு தெரியல, இல்லாத வரைக்கும் சந்தோஷம். ஸோ அப்படியே நீங்க இருந்தாலும் நீங்க கம்பேர் பண்ணியிருப்பீங்க ஹவு மச் அவர் கிளாஸஸ் அண்ட் நோட்ஸ் ஆர் வேலிட் அப்படிங்கிறது. எனிகோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணி படிச்சீங்கன்னா டெஃபினட்டா அடிச்சிடலாம். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சான்ஸ் ஒன்ஸ், இது அவ்வளோதான். இதுக்கப்புறம் திரும்ப எத்தனை வருஷம் கழிச்சு வருதுன்னு தெரியல.
இப்பயே 4 வருஷம் காத்திருக்க வேண்டியதாயிடுச்சு. லாஸ்ட் முறை நீங்க மிஸ் பண்ணவங்க எல்லாம் இந்த 4 வருஷம் காத்திருந்து இப்போ திரும்ப படிக்க வேண்டிய சூழல் வந்துடுச்சு உங்களுக்கு. ஸோ அதனால வந்து டோன்ட் இது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த வாய்ப்பு நல்ல வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு, நிறைய டைம் கொடுத்து எக்ஸாம் வச்சிருக்காங்க. ஸோ அதனால பி கேர்ஃபுல், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் கவனத்தோட ஒரு அவேர்னஸோட படிச்சிருங்க, இல்லைன்னா சிரமம். ஓகே சார். கண்டிப்பா கண்டிப்பா படிக்கிறோம் சார். கொஞ்ச நாள் வீட்டுல எல்லாம் சொல்லுங்க, சொல்லி இந்த மாதிரி ஒரு 2 மாசம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையை மாற்றோம் அப்படின்னா சொல்லுங்க. சொன்னீங்கன்னா அதை காட்டமாட்டி எல்லாமே சரியா நடக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து எப்போதுமே வாய் திறக்காம இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் எல்லா இடத்துலையுமே. ஸோ லேர்ன் பண்ணும்போதும் வாய் திறக்கணும், வீட்லேயும் சில முக்கியமான விஷயங்களை சரியான நாகரிகான முறையில சொல்லி அதை புரிய வைக்கணும். புரிய வைக்கும்போது நீங்க எல்லா விதத்துலையும் உங்களுடைய ஃபேமிலி எக்கனாமிக் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ரொம்ப எக்கனாமிக்கலி இண்டிபெண்டா இல்லை. எக்கனாமிக்கலி இண்டிபெண்டன்ட்ங்கிறது நான் ஃபேமிலியே சொல்றேன், ஒரு சிங்கிள் ஹேண்டடா சொல்ல, ஃபேமிலியாவே சொல்றேன். ஃபேமிலியில எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ் வரணும் அப்படின்னா நீங்க நினைச்சது வாங்கணும், இல்லை கொடுக்கணும் அப்படிங்கும்பொழுது நீங்க இது இல்லாம இருக்கணும்னா இந்த மாதிரி கண்டிப்பா தேவைப்படும். ஸோ அது வந்து நீங்க சரியான முறையில இந்த 2 months கஷ்டப்பட்டீங்கன்னா அது வில் பி வெரி பியூட்டிஃபுல். ஸோ அதனால கொஞ்சம் படிக்கிறது தப்பு இல்லை, ஒரு விஷயத்த நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணா நீங்க யார்கிட்ட வேணாலும் எந்த நோட்ஸ் வேணாலும் வாங்கி ஷேர் பண்ணி படிங்க, அதனால தப்பு இல்லை. பட் என்னுடைய ஐடியா என்னன்னா ஏதாவது ஒண்ணு பர்ஃபெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. சிலர் அந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட்ல இவங்க அதிகமா கொடுத்துருவாங்க அவங்க அதிகமா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கும் சிலருக்கு. அந்த மைண்ட் செட்டை உடைச்சிட்டு ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட், அதுக்குதான் நான் முன்னாலே சொல்லும் போதே புத்தகம் படிக்கும் போதே அதுதான் சொல்லுவேன், எல்லா புத்தகத்தையும் உட்காந்து படிக்காதீங்க, முதல்ல ஒரு புத்தகத்தை எடுத்து படிங்க, படிச்சு முடிச்சுட்டு அதுல நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு புத்தகத்துக்கு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து வச்சுக்கோங்க. இதுல சொல்லாத ஏதாவது ஒரு பாயிண்ட் அதுல இருக்கான்னு பார்த்துதான் இங்க எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அது என்னுடைய பேசிக்கான ஒரு குவாலிட்டி. அந்த விஷயத்துலதான் நம்ம சரியா போகணுமே தவிர நம்ம ஒரே நேரத்துல மல்டிபிள் திங்ஸ் பண்ணும்பொழுது எதையுமே பண்ணாம விட்டுருவோம். பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரம் வெட்ட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சிரமத்துக்கு உள்ளாயிடும். அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அவேரா இருங்க. என்னை பொறுத்தளவு என்னன்னா ஒரு நோட்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணி படிச்சு தெளிவா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா சக்சஸ் ஆயிடுவீங்க. ஸோ அந்த இதுல வந்து நீங்க கொஞ்சம் அது பாருங்க, கோர்வையா எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க மற்ற வேற இன்ஸ்டியூட் போறவங்க கூட ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா நீங்க அதை வந்து என்ன பண்ணா ரிசீவ் பண்ணி கரெக்டான முறையில அதை இது பண்ணணுமே தவிர அதையும் நீங்க தனியா படிக்கிறீங்க இதையும் தனியா படிக்கிறீங்கன்னு தனித்தனியா படிச்சு நேரத்தை வீணடிக்காதீங்க அப்படின்னு சொல்ல வரேன். சரிங்களா? ஸோ அப்படி யாரும் போறதுக்கு சான்சஸ் இல்லை இங்க இருக்கிறவங்க. இருந்தாலும் அது அந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக் பண்ணி நீங்க ஒரு வலையில சிக்கி அதை வீணடிச்சிடாதீங்க, உங்களுடைய டைம் பீரியடை வீணடிச்சிடாதீங்க, உங்களுடைய இந்த 2 months ஆஃப் பீரியட் டைமை விட்டுறாதீங்க. ஸோ நம்ம வந்து கண்ணா அப்படின்னா நோட்ஸ் எந்த நோட்ஸும் தரதில்லை, நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் தெளிவா படிச்சீங்கன்னாவே டாப் மார்க் வாங்கிடலாம். ஒன்றும் இல்லை, இந்த என்செம்பிள்ங்கிறத இன்னொரு விஷயமா நம்ம டெஃபினேஷன் கொடுத்தோம்னா இந்த கலெக்ஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து மேக்ரோஸ்கோபிக் பிஹேவியர்ல சேமா இருக்கும், மைக்ரோஸ்கோபிக் பிஹேவியர்ல சேஞ்சஸை ஏற்படுத்தும். ஸோ அதுதான் இந்த விஷயம். மேக்ரோஸ்கோபிக் பிஹேவியர்ல சேமா இருக்கிறது மைக்ரோஸ்கோபிக்கலி சில சேஞ்சஸை ஏற்படுத்தி விட்டுடுது அப்படிங்கிறத பார்க்கறது தான் இது. சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து கெமிக்கல் சார் the ensemble collection of large என்ன சொன்னீங்க சார்? கெமிக்கலி சொல்றேன் எழுதிடுறேன். கெமிக்கலி ஈக்லிபிரியம் இது வந்து தெர்மலி ஈக்லிபிரியம். இந்த 2 கண்டிஷன்ஸ் இருக்கும். என்ன சொல்லலாம், என்செம்பிள் ensemble is a, இது புத்தகத்தோட ஒரே வரி, அது அப்படியே இருக்கும். ensemble of collection of a large number of independent system.
Ensemble is a collection of large number of independent systems having same macroscopic behavior. இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். Having same macroscopic behavior. But they differ microscopically. கலை சார் ம் கெனானிக்கல்ல பாத்தீங்கன்னா எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகும்னு போட்டிருக்கீங்கல்ல, அப்போ மத்ததெல்லாம் ஆமா. எது எக்ஸ்சேஞ்ச் ஆகும் சார்? கான்ஸ்டன்ட் கொடுத்தாச்சு, ஆனா எக்ஸ்சேஞ்சிங் மற்ற எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ஆகும் சார். கான்ஸ்டன்ட் இது மட்டும் தான். இது தவிர மீதி எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இப்ப இதுல எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுல்ல, அப்ப இதுல கிராண்ட் கட்டம் போட்டு கனானிக்கல் கட்டம் போட்டு போட்டிருக்கேன்ல, கட்டம் போட்டு போட்டிருக்கிறது தவிர மீதி எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அவ்வளவுதான், சிம்பிள். அது நான் எழுதல, பட் எல்லாமே சார் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். எல்லாமே கட்டம் என்னன்னு புரியல சார். புரியலங்க. எல்லாமே எல்லாமே மீன்ஸ் எதை சொல்றீங்க? இந்த கட்டம் போட்டது ஓகே கான்ஸ்டன்ட், மத்தது எது? இப்ப இதுல வந்து என்னதுன்னா கெமிக்கல் பொட்டன்ஷியல் மாறும், டி மாறும். ஓகே ஓகேங்களா? இதுல வந்து டி என் வி எல்லாமே இருக்கு. அப்ப எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இங்க வந்து கெமிக்கல் பொட்டன்ஷியல் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். சாரி, கெமிக்கல் பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்டா இருக்கும், எனர்ஜி இங்கேயும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அப்ப நம்ம இங்க பாக்குறது மொத்தமே 4 5 தான் பாக்குறோமா சார்? டெம்பரேச்சர், நம்ம n, வால்யூம், E அண்ட் மியூ. இது வந்து இதுல எது என்னன்னா சிம்பிளா இல்ல, இன்னொரு விஷயம் சொல்றேங்க. ஆக்சுவலி வந்து என்னதுன்னா, இந்த 3 சிஸ்டத்திலையும் எப்படி வந்து சில ஒரு இன்னொரு புக்ல அது ஆக்சுவலி நம்ம அதை வந்து சரி ஓகே அது சும்மா சாதாரணமா இருக்கே அப்படின்னு சொல்லி விட்டேன் நானு. ஓகே, அது இருந்தாலும் நம்ம அதை சொல்லிடுவோம். அந்த மைக்ரோ கனானிக்கல்ல என்ன இருக்குன்னா, எனர்ஜியும் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது, மேட்டரும் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. இப்படியும் சொல்லுவாங்க சில நேரத்துல. இந்த மாதிரியும் ஒரு கொஸ்டினே கேட்போம். நான் அதுக்கு கொஸ்டின்ல டிஸ்கஸ் பண்ணலான்னு விட்டுருந்தேன். இந்த ஒரு சிஸ்டத்துல நெய்தர் எனர்ஜி நார் மேட்டர் எக்ஸ்சேஞ்ச், நெய்தர் எனர்ஜி நார் மேட்டர் எக்ஸ்சேஞ்ச். இது வந்து மைக்ரோ கனானிக்கல் என்செம்பிள்ல. கனானிக்கல் என்செம்பிள்ல என்ன பண்ணுவோம்னா, எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகும், பட் நாட் மேட்டர். நாட் மேட்டர், மேட்டர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி அண்ட் மேட்டர் எக்ஸ்சேஞ்ச். ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இதுதான் கேள்வி கேட்பாங்க, இதை தாண்டி கேட்க சான்ஸ் இல்லைங்க. மேட்டர்னா பார்ட்டிகல் எக்ஸ்சேஞ்ச் ஆகாதா? இல்ல பார்ட்டிகல் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. ஏன்னா மைக்ரோ கனானிக்கல் தான் ஐசோலேட்டட் சிஸ்டமே, அதுல எதுவுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகாது இல்ல. இது சிம்பிளாவே நம்ம அதான் நீங்க புரிதல்லையே சொல்லிக்கலாம். ஒரு புரிதல் ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் நானே. ஒரு பிளாஸ்க் உள்ள போட்ட எந்த பார்ட்டிகளும் மாறாது, அதுல இருக்கிற ஹீட்டும் மாறாது, அப்ப எனர்ஜியும் மாறாது, மேட்டரும் மாறாது. இது வாட்டர் பாட்டிலுக்குள்ள போட்ட எனர்ஜி வேணா மாறிடும், ஹீட் வந்து கன்வெர்ட் ஆயிடும், ஒரு சரௌண்டிங்க்கு கொடுத்துரும் ஹீட்டை. ஆனா மேட்டர் வந்து உள்ள இருக்கக்கூடிய வாட்டரோட கண்டென்ட் மாறாது. இது வந்து எனர்ஜி மேட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இது என்னது, டேபிள் மேல கொண்டு வந்து ஹாட்டா வச்ச ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு சுடுதண்ணியோ இல்ல காப்பியோ, கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும், அதுல இருக்கிற காப்பியோடைய சூடு ஆற என்ன ஆகும், அது குறைஞ்சு போயிடும். புரியுதுங்களா? சரி சார், நோ ஐ காட் இட். இவ்வளவுதான் என்செம்பிள் பத்தின ஐடியாஸ், இவ்வளவுதான். வேற என்ன சொல்றதுக்கு இருக்குன்னா, ஒவ்வொன்றை பத்தி நம்ம சில விஷயம் எக்ஸ்டெண்டா சொல்லணுமோ, அதையும் சொல்லிடுவோம்.
இது மைக்ரோ கனானிக்கல் என்சம்பிள்ஸ்ல என்னென்ன விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மேல இருக்கிற அந்த டேபிள்ல போட்டதெல்லாம் நான் சொல்ல விரும்பல, மற்ற பாயிண்ட மட்டும் சொல்றேன். ஸோ இது திரும்பியும் இன்னொரு முறை சொல்லிடுறேன். ஆக்சுவலி இது ஐசோலேட்டட் சிஸ்டம்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இதுல பார்ட்டிகல் எனர்ஜி மாறாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. பார்ட்டிகல் எனர்ஜி, டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல், வால்யூம், இது எதுவுமே மாறாது. மூணுமே EVN மாறாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்காக நியாமி அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தோம். அதாவது என்னன்னா, the probability density of such system வந்து என்ன ஆகுதுன்னா 0. அப்ப கான்ஸ்டன்ட் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the மைக்ரோ கனானிக்கல் என்சம்பிள்ல எல்லா ஸ்டேட்டும் ஈக்குவலி ஆக்சஸபிள். எல்லா ஸ்டேட்டையும் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஈக்குவலா ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இதுக்கு மைக்ரோ கனானிக்கல் என்சம்பிளுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எப்படி சொல்லலாம், லியோவெல் தியரம் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம இப்ப சொல்ல போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதுல இருந்து இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மட்டும் நான் இங்க சொல்றேன். சரிங்களா? மைக்ரோ கனானிக்கல் என்சம்பிள் all state between E and E. Equally accessible. சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா, ஆக்சுவலி இதனுடைய ப்ராபபிலிட்டி வந்து Px இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எழுதுறோம் அப்படின்னா இதை டைரக்ட் டெல்டா ஃபங்க்ஷன் மூலியமாகவும் நம்ம எழுதலாம். ஆக்சுவலி இந்த Pxங்கிறது வந்து என்னதுன்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் டைரக்ட் டெல்டா ஃபங்க்ஷன்ல எழுதும்போது C இன்டூ டெல் E மைனஸ் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பத்தி சொல்லக்கூடியது. இது டைரக்ட் டெல்டா ஃபங்க்ஷனை பத்தி எழுதும்போது அடுத்து வந்து என்னதுன்னா, இது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ், த டிஸ்ட்ரிபியூஷன் given by the equations, microcanonical distribution, microcanonical distribution function, microcanonical distribution functions. So the microcanonical distribution functions la nama enna pannalana, integral of minus infinity to infinity Px is equal to integral of minus infinity to infinity del of x minus x naught close bracket into dx is equal to 1. This is the distribution function for microcanonical ensemble. In the microcanonical ensemble, Liouville theorem applicable. சரிங்களா? Liouville theorem applicable. The density of state constant. அப்படின்னா என்ன அர்த்தம்? d rho by dt is equal to 0. Number density with respect to time. Data density of the state with respect to time. Rate of change of density of state வந்து 0. அப்போ வந்து density of state density வந்து எவ்வளோ? Rate of change வந்து 0 னா density வந்து constant. சரிங்களா? அதுல மாறவே மாறாது. ஸோ இதுல எதெல்லாம் மாறும், சாரி கேட்ட மாதிரி அதை தெளிவாகவும் சொல்லலாம். என்னென்னலாம் மாறும்னா, டி மாறும், ப்ரெஷர் மாறும், மியூ வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். ஃப்ளக்சுவேட் ஆகும். சரிங்களா? ஸ்பெல்லிங் தெரியல, பார்த்துக்கோங்க. இது மைக்ரோ கனானிக்கல் எக்ஸாம்பிளுக்குங்க. கனானிக்கல் எக்ஸாம்பிள் போறோம்னா சரி சார், அதுக்கு பதிலா நீங்க மொத்த வேரியபிள்ஸ் எழுதிட்டீங்கன்னு நினைச்சுங்க, எதெல்லாம் கான்ஸ்டன்ட் எங்களுக்கு தெரியும், அப்ப இதெல்லாம் கான்ஸ்டன்ட் இல்ல அப்படி டைரக்டா எழுதிக்கலாம்ல. அதுதாங்க நான் அதுதான் சொல்றேன். என்னன்னா, நம்ம எந்தெந்த வேரியபிள் கான்ஸ்டன்ட் இல்லைன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாதுங்க. நம்ம மோஸ்ட்லி இந்த சிஸ்டத்தை இந்த 3-6 வேரியபிள்ல தான் பேசுறோம். சரி சார், எனக்கு மொத்தமா ஏன்னா நீங்க எல்லாம் எழுதிட்டீங்கன்னா இதுல நீங்க கான்ஸ்டன்ட் மட்டும் நான் எழுதிப்பேன், அப்போ இதெல்லாம் வரல அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. அதுதாங்க, நான் கான்ஸ்டன்ட் மட்டும் தான் கட்டம் போட்டு காட்டிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க வேற எதுவும் இதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க ஓகே சார், எனக்கு இது ஓகே. இப்ப என்னன்னா, இதை தாண்டி மற்றது எதெல்லாம் வரும் அப்படின்றது கேட்கறதுக்காக தான் நான் கேட்டேன். அதுதான், அதுக்காக தான் இதை எழுதியிருக்கேன். மோஸ்ட்லி வந்து என்னதுன்னா, டெம்பரேச்சர், வால்யூம் எல்லாத்துலயுமே கான்ஸ்டன்ட், ப்ரெஷர்,
கெமிக்கல் பொட்டன்ஷியல், எனர்ஜி, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல், இதை வச்சு எல்லா சிஸ்டத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா பேசிடலாம். அவ்வளவுதான் சார். ஓகே சார். ஓகேங்களா? எஸ் சார், இதுதான் நான் கேட்டேன் சார். இப்போ நீங்க கான்ஸ்டன்ட் எனக்கு சொல்லிட்டீங்க. அப்ப கான்ஸ்டன்ட் தாண்டி எதெல்லாம் இருக்கோ அப்ப எனக்கு சேஞ்ச் அப்படின்னு நான் டைரக்டா எழுதிப்பேன். அப்படி 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 கூட எடுத்துக்கலாம். ஓகே, அந்த கேள்வி வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. எந்த கேள்வி கேட்பாங்கன்னா, நான் இங்க சொல்லியிருக்கேன் பாருங்களேன், இவ்வளவுதாங்க கேள்வி வரும். இந்த கிளாசிபிகேஷன்ல இருந்தா கேள்வி வரும். நீங்க வேற எதை பத்தி யோசிக்காதீங்க. அப்படி சப்போஸ் கேட்டா என்ன பண்றதுங்கிறதுக்காக தான் இது சொல்றேன். இந்த மைக்ரோ கனானிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு எது மைக்ரோ கனானிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஒரு கேள்வி கேட்டா என்ன பண்றது, இது லேவல் தேர்தல் அப்ளிகபிளா பண்ண முடியுமா மைக்ரோ கனானிக்கல் என்செம்பிள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பண்றது? இந்த கேள்விகளுக்காக தான் நான் இப்ப உங்களுக்கு இந்த இதெல்லாம் சொல்லித்தரேன். புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? இல்லைன்னா நான் இதை சொல்லித்தர கூட மாட்டேன், விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். எதையும் அதுதான் என்னை பொறுத்தளவு வந்து எனக்கு தெரிஞ்சு எதையும் நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் பக்காவா கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்த்துக்கலாம். அதாங்க இப்ப என்னன்னா, நம்மளால வந்து இந்த மைக்ரோ கனானிக்கலை பத்தி மட்டுமே ஒரு 4 ஹவர் 5 ஹவர் கிளாஸ் எடுக்க முடியும். அது வேஸ்ட் ஆஃப் காஸ்ட்னு தோணுது எனக்கு. அது நேரத்தை வீணடிக்கிற மாதிரி ஆயிடும்னு தோணுது. நம்ம we have a lot of time. சரிங்களா? நான் இப்போ சிலபஸ் என்னெல்லாம் கொஸ்டின் வந்து 90% பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அந்த 90% பாசிபிலிட்டிஸை நான் முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பேலன்ஸை வந்து டைம் இருக்கும்போது நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிறேன். கொஸ்டின் எடுத்து அதை சொல்றேன். சரிங்களா? ஏன் இந்த ப்ரொசீஜரை நான் ஃபாலோ பண்றேன் இப்போதைக்கு அப்படின்னா, ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு தெரியும், நான் பிஃபோர் எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னால ஒரு மாதிரியான டீச்சிங்கும் ஆஃப்டர் த அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸாமுக்கு அப்புறம் ஒரு மாதிரியான டீச்சிங்கும் நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து என்னதுன்னா, ஒரு கரெக்டான பாதையில போறதுக்காக நான் பண்ற ஒரு மெத்தடு. என்னன்னா, நம்மளுடைய எய்ம் வந்து என்னதுன்னா, கோர் கான்செப்ட்ஸ் எதெல்லாம் ரொம்ப ரொம்ப கோர் அண்ட் வெரி ஃபண்டமெண்டல் அப்படின்னு இருக்கு. இந்த கோர் அண்ட் வெரி ஃபண்டமெண்டலை ஃபர்ஸ்ட் கிளாரிட்டியா ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் வர எல்லா கொஸ்டின்ஸையும் உங்களால யோசிச்சு கூட ஆன்சர் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஆனா இந்த கோரையும் நீங்க ஃபண்டமெண்டலையும் நீங்க பண்ணாம இருக்கும் பொழுது, ஏன்னா இதுல இருந்துதான் 99% கொஸ்டின்ஸ் இதுல இருந்து தான் வரும். அப்ப அந்த கோர் ஏரியாவை யாரு வந்து கரெக்டா படிக்கிறாங்களோ அவங்க வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் ஸ்மார்ட்னஸ். நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்றது தப்பு இல்லை. எவ்வளவு வேணாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ராம்புடி படிங்க, புரிதறிக்கும் படிங்க, அதெல்லாம் ஒன்றும் முக்கியமே இல்லை. ஆனா அந்த ஹார்ட் ஒர்க்கோடய சேர்த்து நீங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு சிலபஸ் எடுத்துக்கிட்டு கோர் கான்செப்டை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கணும். எப்போதுமே கோர் கான்செப்டை நீங்க ஸ்ட்ராங் ஆக்கிட்டீங்கன்னா நீங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். கோர் கான்செப்ட்ல நீங்க மிஸ்டேக் பண்ணலன்னு வச்சுக்கலாம், நீங்க தாங்க டாப். புரியுதுங்களா? எவன் வேணாலும் எத்தனை கோச்சிங் சென்டர் போனாலும், எவ்வளவு தூரத்துக்கு போனாலும், எவ்வளவு நாள் 10 வருஷம் 5 வருஷம் படிச்சிருந்தாலும் சரி, நீங்க எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு 2 மாசத்துல படிக்கிறவன், 1 மாசத்துல 1.5 மாசத்துல படிக்கிறவனால கூட சக்சஸ் பண்ண முடியும். காரணம் என்னன்னா, அந்த எப்படி படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜி தெரிஞ்சவனால. அதுக்குதான் நான் சொல்றேன், கோர் ஏரியா எதெல்லாம் அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அதெல்லாம் நான் அழகா கிளாசிஃபை பண்ணி சொல்றதுக்கு காரணம் அதுதான். இப்ப இந்த இதுல வந்து ஷார்ட்கட்லாம் நிறைய விஷயத்துல எதெல்லாம் உங்களுக்கு குழப்பமோ அதெல்லாம் ஷார்ட்கட் போட்டு சொல்லித்தரேன். நீங்க மிஸ்டேக்கே பண்ணக்கூடாதுங்கிறதுனால. எல்லாரும் அந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு இந்த மைக்ரோ கனானிக்கல், கிராண்ட் கனானிக்கல்ல எது கான்ஸ்டன்ட், எது வந்து நாட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது நீங்க தெரியலன்னு வச்சுக்கீங்களேன், திடீர்னு கனானிக்கல்னு ஆன்சர் பண்ணா நீங்க மைக்ரோ கனானிக்கல் போடுறதுக்கு பதிலாக கனானிக்கல் போட்டுருவீங்க, கனானிக்கல் போடுறதுக்கு பதிலாக மைக்ரோ கனானிக்கல் போட்டுருவீங்க. இது வந்து என்ன ஆகும்னா 1 மார்க் குறைக்கும். இந்த 1 மார்க் என்ன பண்ணுன்னா ஒரு 1000 பேரை உங்களுக்கு முன்னால மேல தூக்கி விட்டுரும். அதோட சேர்த்து இதெல்லாம் கண்டிப்பா வர கொஸ்டின். புரியுதுங்களா? இது கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கவே செய்யும். நீங்க அடிச்சு சொல்லலாம், நான் தைரியமா சொல்லுவேன்.
அதே மாதிரி நம்ம அந்த தெர்மோடைனமிக்கல் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தோம். அந்த தெர்மோடைனமிக்கல் மேக்ரோஸ்டேட் ஸ்டார்ட் அந்த இதுல இருந்து கண்டிப்பா வரும். புரியுதுங்களா? அதெல்லாம் குழப்பம். அந்த எக்ஸாம் ஹால்ல போயிட்டு திடீர்னு இதுவோ அதுவோ அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். அந்த கன்ஃபியூஸே உங்களுக்கு வரக்கூடாது. அது வரக்கூடாதுன்னு தான் நம்ம என்ன சொல்றோம், அந்த மாதிரி ஷார்ட்கட் சொல்லி இதை அந்த இடத்துல பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க வந்து மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் அதுதான். புரியுதுங்களா? என்னுடைய நோக்கம் வந்து யூ ஹாவ் டு பி பர்ஃபெக்ட், அவ்வளவுதான். அந்த எக்ஸாம் ஹால்ல போனீங்கன்னா அப்படியே டாப், எதுவுமே யோசிக்காம நல்லா பக்காவா நீங்க வந்து கிளாரிட்டியா இருக்கணும். மைக்ரோ கனானிக்கல், கனானிக்கல், கிராண்ட் கனானிக்கல். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வந்து ஹேவ் டு பி கேர்ஃபுல். சரிங்க, ஓகே. நம்ம இங்க வந்துருவோம். கனானிக்கல் என்செம்பிள். கனானிக்கல் என்செம்பிளுடைய ப்ராபபிலிட்டி P of சார் அந்த மைக்ரோ கனானிக்கல் என்செம்பிள்ல டிபி நியூ போட்டிருக்கீங்களா சார்? அது பக்கத்துல என்ன சார் எழுதிருக்கீங்க? மைக்ரோ கனானிக்கல்ல டிபி மியூ இ பவர் எக்ஸ்போனென்ஷியல் பவர் மைனஸ் பீட்டா இ ஆல்பா. இதுவாங்க ஆமா சார். ஃப்ளக்சுவேட் எஃப் எல் ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னு சொல்றோம்ல, மாறும் அப்படின்னு சொல்றோம்ல, ஆமா சார். அதுதாங்க, வேற ஒண்ணும் இல்லை. சரி, ஓகே. நீங்க மியூட் பண்ணிக்கீங்க. So probability, sum of probability is equal to constant time this functions. So probability functions exponential power beta times e alpha is equal to 1. சரிங்களா? This is the ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல வந்து closed system total energy is fixed. புரியுதுங்களா? இது வந்து closed system, அதனுடைய டோட்டல் எனர்ஜி ஃபிக்ஸ்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து சொல்லியிருந்தோம்ல, ப்ரெஷர், டெம்பரேச்சர் அண்ட் மைக்ரோ அதெல்லாம் வந்து இதாகும், எனர்ஜி வேரி ஆகும். ப்ரெஷர், டெம்பரேச்சர், கெமிக்கல் பொட்டன்ஷியல் இது எல்லாமே வேரி ஆகும். இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம சொல்லலாம். சரி, அதே மாதிரி நம்ம கிராண்ட் கனானிக்கல் போகும்போது கிராண்ட் கனானிக்கல்ல அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸ்போனென்ஷியல் மைனஸ் பீட்டா டைம்ஸ் இ ஆல்பா மைனஸ் இங்கே என்னன்னா கெமிக்கல் பொட்டன்ஷியலும் சேர்ந்துடும், n alpha into beta divided by summation of exponential minus beta e alpha minus, sorry, இங்கே மேலேயே பவர்லேயே மைனஸ் வரும் இல்லையா? ஸோ பவர் மைனஸ் mu times n alpha into beta. ஓகேங்களா? திஸ் கண்டிஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போ இதெல்லாம் அந்த இதுக்குள்ள வரும், கிராண்ட் கனானிக்கல் என்செம்பிளுக்குள்ள வரும். இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கணுமா சார்? மெமரைஸ் பண்ண வேணாம், பார்த்து வச்சுக்கோங்க. கேள்வி கேட்பாங்க, ஈக்குவேஷன்ஸ் அப்படியே கேட்பாங்க. இதுல நீங்க அப்ளை பண்றதா இருந்தா மட்டும் மெமரைஸ் பண்ணுங்க. அது உங்களுடைய விருப்பம். உங்களால அதை மெமரைஸ் பண்ண முடியும்னா பண்ணிடுங்க, அப்படி இல்லைன்னா நீங்க வந்து பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இது வந்து என்னன்னா, இதெல்லாம் இதுக்கு வருது அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா நீங்க அங்க ஆன்சர் போட்டுற முடியும். 4 ஆப்ஷன்ல ஒண்ணு தானே சூஸ் பண்ண போறீங்க. இதெல்லாம் ரேர் கண்டிஷன்ஸ்ங்க, ரேர் கண்டிஷன்ஸ். ரொம்ப டஃபா கொஸ்டின்னா இந்த கொஸ்டின் கேட்கலாம், அவ்வளவுதான். இதை தாண்டி இதெல்லாம் இதுதான் அந்த நம்ம டேபிள் போட்டுருக்கோம் பாத்தீங்களா, அந்த டேபிளுக்குள்ளதான் கொஸ்டின். ஓகே சார். ஓகேங்க. இதுல வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேள்வி கேட்கலாம் இப்போதைக்கு.
நம்ம இன்னைக்கு கிளாஸ் இதோட க்ளோஸ் பண்ணிக்குவோம். சார் போல் போடுங்க. புரியலங்க? கொஸ்டின்ஸ் சார், போல் கொஸ்டின்ஸ். ஓகே, போல் கொஸ்டின்ஸ் பேசலாமா? ஓகே, சூப்பர். சரி, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். போல் போட்டேன். Nine out of 10 சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சூப்பர். 1 is wrong, only 1% is wrong. Okay. என்ன mistake? See, which ensemble is used for describing the chemical reactions? Chemical reactions na இப்ப தான் சொன்னேன், chemical potential. So chemical potential எதுல யூஸ் பண்றோம்?
எக்ஸ்சேஞ்ச் அக்வர், பார்ட்டிகல் எக்ஸ்சேஞ்ச் அக்வர்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இதுல வந்து கிராண்ட் கனானிக்கல். சரிங்களா? So which statistical ensemble is most suitable for ideal gas in a sealed insulated container? மைக்ரோ கனானிக்கலா? எஸ் சார். ஓகே, சூப்பர். இருங்க, ஒன் மோர் क्वेश्चन, ரொம்ப டிஃபிகல்ட் क्वेश्चन பார்க்குறோம். क्वेश्चन டிஃபிகல்ட் இல்ல, ரொம்ப ஈஸி தான். சோ அதை எப்படி கேக்குறாங்கங்கறத பார்த்து we will discuss that question. Stop. Okay. ரெக்கார்ட் ஆகல சார். ரெக்கார்ட் ஆகலையா? ஓகே ஓகேங்க. இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். Canonical and microcanonical ensembles are equivalent. எப்போ? If the energy fluctuation in the canonical system is very small, the thermodynamical limit n tends to infinity has to be taken. If we consider microcanonical ensemble as a part of canonical system, if there is no phase transition, Option 1 and 3, sir. if the energy fluctuation is small in the canonical system is very small. சொல்லுங்க. Sir, 1 and 3 sir, option 1 and 2. Sir, and the fourth option, 1 and 3 sir. sir. Fourth option clear இல்லையா? சார் 2 and 3 சார். அது zoom out பண்ணுங்க சார். குறைங்க. No, குறைக்க சொன்னேன். Okay, fine. நல்லா யோசிங்க பார்க்கலாம். Option B, sir.
இல்ல சி ஒன்னு வந்து என்னதுன்னா கண்டிஷன் ஒன்னு என்ன சொல்லுது, எனர்ஜி fluctuation in canonical ensembles are very small compared to the things இல்லையா. The energy fluctuation in canonical system is very small. இது என்னன்னா மீன் எனர்ஜியை விட ரொம்ப கம்மி அப்படின்னா அது தெர்மோடைனமிக்கல் லிமிட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஒண்ணு. கண்டிஷன் 2 வந்து என்னதுன்னா தெர்மோடைனமிக்கல் லிமிட்டை பத்தி டைரக்டாவே சொல்லியிருக்காங்க. n tends to infinity the relative fluctuations வந்து வேனிஷ் ஆயிடுது. நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் வந்து இன்ஃபினிட்டி போயிடுச்சுன்னா அந்த ஃபிளக்சுவேஷன் என்ன ஆயிடும், வேனிஷ் ஆயிடும். அதுல இருக்காது, அந்த ஃபிளக்சுவேஷனே இருக்காது. அதுக்கு அடுத்து வந்து there is a no phase transition. phase transition பத்தி நம்ம இங்க பேசல. when there is a no phase transition, phase transition நடக்குதுன்னா அங்க fluctuation அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது ரெண்டுமே வந்து இதா இருக்க முடியாது. இதுல ரெண்டுலயும் காமனா எது எதெல்லாம் கான்ஸ்டன்டா இருக்குமோ அதை பார்க்கணும் ஃபர்ஸ்ட். மெயினான விஷயம் நம்ம. இந்த ஷார்ட்கட்டுக்கு போயிடணுங்க. இந்த மாதிரியான கொஷின் வந்து டஃப்பான கொஷின் வருதுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஷார்ட்கட்டுக்கு போயிடணும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 2 இது சொல்லியிருக்காங்க, மியா மீ, இன்னொன்று வந்து டிஎன் கோடு. புரியுதுங்களா? இங்க கொடுத்துருக்கிறது எனர்ஜியை பத்தி ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க. அப்போ எனர்ஜி வந்து எனர்ஜி ஃபிளக்சுவேஷன் இந்த கனானிக்கல் சிஸ்டம் இஸ் வெரி ஸ்மால். ஃபிளக்சுவேஷன் ரொம்ப ஸ்மால். கனானிக்கல் சிஸ்டத்துல ஸ்மால். கனானிக்கல் சிஸ்டத்துல ஸ்மால்னா அப்போ எனர்ஜி fluctuation is very small. very smallங்கிறது எதை குறிக்குது? நியர்லி கான்ஸ்டன்ட் எனர்ஜிங்கிறத குறிக்குதா? இந்த நியர்லி கான்ஸ்டன்ட் எனர்ஜிங்கிறது எதை சொல்லுது? மைக்ரோ கனானிக்கல் என்செம்பிள்ல கான்ஸ்டன்ட் எனர்ஜியும் இதுவும் சேம்ங்கிற மாதிரி ஆயிடுச்சா? அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ரெண்டுமே ஈக்குவலண்டா இருந்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் தானே? நம்ம இதை அப்படி எடுத்துக்க. இன்னொரு விஷயம், இந்த 3வது பாட்டுக்கு வருவோம். ஸோ 3வது பாட்டுல இஃப் வி கன்சிடர் த மைக்ரோ கனானிக்கல் அஸ் த பார்ட் ஆஃப் கனானிக்கல் சிஸ்டம்னா இது தப்பு. கண்டிப்பா அது வந்து கனானிக்கல் சிஸ்டத்தினுடைய ஒரு பார்ட் கிடையாது மைக்ரோ கனானிக்கல். நம்ம அது மாதிரி புரிஞ்சிக்கவே கூடாது. புரியுதுங்களா? If there is no phase transition, phase transition இல்லைன்னா என்ன அர்த்தம்? If there is a no phase transition, கண்டிப்பா இந்த phase transition நடக்கும். எதனால? T ஆல. புரியுதுங்களா? T ஆல நடக்கும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னொரு கான்ஸ்டன்டா இருக்கிற விஷயம் என்னது ரெண்டுக்கும்? ரெண்டாவது கான்ஸ்டன்டா இருக்கிறது n ரெண்டுலயுமே கான்ஸ்டன்டா இருக்காது. இந்த தெர்மோடைனமிக் லிமிட் n tends to infinity has to be taken. கண்டிப்பா ரெண்டுலயுமே என்ன பண்றோம்? என்ன வந்து தெர்மோடைனமிக்கல் லிமிட்டா எடுத்துக்கிறோம். அது வந்து கண்டிப்பா எடுத்துக்கிறோம். அப்போ 1 2 கரெக்ட். அப்புறம் மத்ததெல்லாம் பத்தி நம்ம கவலையப்பட வேண்டாம். 1 2 கரெக்ட்னா இருக்கிற ஆப்ஷன்ல அதான பெஸ்ட் ஆப்ஷன். புரியுதுங்களா? கனானிக்கல் சிஸ்டத்துல எனர்ஜி ஃபிளக்சுவேஷன் இருக்குங்க. ஆனா அது ரொம்ப ரொம்ப சின்னதுன்னுதான். அப்ப ரொம்ப ரொம்ப சின்னதுன்னா அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்ப எனர்ஜி வந்து கான்ஸ்டன்டா இருக்குங்கிற மாதிரி தான் அர்த்தம். அப்ப 2 சிஸ்டத்துலயும் எனர்ஜி கான்ஸ்டன்டா இருக்கு, 2 சிஸ்டத்துலயும் நம்பர் ஆஃப் பார்ட்டிகளும் கான்ஸ்டன்டா இருக்கு. மத்ததை பத்தி நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு இதை தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். புரிஞ்சுதா? இந்த கொஸ்டின் யாருக்காவது புரியலன்னா எனக்கு என்ன புரியலங்கிறத சொல்லுங்க, நான் சொல்லி தரேன். இல்லைன்னா நோ யூஸ். சார் இந்த செகண்ட் ஆப்ஷன் எப்படி சார் கரெக்ட்னு சொல்றீங்க? n tends to infinity. என்ன ரெண்டுலயுமே ஈக்குவல். நீங்க அது இன்ஃபினிட்டி போனாங்கன்னா ப்ராப்ளம் என்ன? ஓகே. ரெண்டுலயுமே கான்ஸ்டன்ட் தானே?
ஆமா சார். கனானிக்கல் சிஸ்டத்துக்கு என்ன கான்ஸ்டன்ட், மைக்ரோ கனானிக்கல் சிஸ்டத்துக்கு என்ன கான்ஸ்டன்ட். ஆக்சுவலி தெர்மோடைனமிக்கல் லிமிட்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலி அதை நான் பின்னால நடத்தலான்னு பார்த்தேன், அதை விட்டுட்டேன் நான். ஆக்சுவலி தெர்மோடைனமிக்கல் லிமிட்னா என்னன்னா, இப்போ n டென்ஸ் டு இன்ஃபினிட்டினா அது எல்லா இதுவுமே வந்து என்ன ஆகும்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு வந்துடும் அப்படிங்கிறது சொல்றதுதான் தெர்மோடைனமிக்கல் லிமிட் அப்படிங்கிறது. அதை நான் அப்புறம் சொல்றேன் வேணா தெர்மோடைனமிக்கல் லிமிட்டை பத்தி. ஓகே சார். அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு ஆக்சுவலி, அது நான் சொல்லிடுறேன். நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், இல்லை முன்னால சொல்லிட்டேனா இல்லை மறந்துட்டேனான்னு தெரியல, பார்க்குறேன். சார் இது n tends to infinity-னா tightly bound, so n constant-னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமாங்க சார்? என்ன, ஆமா டைட்லி பாண்டட். இன்னொரு விஷயம் மேடம், எல்லா இடத்துலயுமே இங்க ஆக்சுவலி நம்மளுடைய கனானிக்கல் அண்ட் மைக்ரோ கனானிக்கலுடைய பேசிக் ப்ராப்பர்ட்டி n should be constant இல்லையா? சார் எஸ் சார். இது நீங்க அதிகமா யோசிக்கவே வேண்டாம். ஓகேங்க சார். நீங்க சொல்றது கரெக்ட், பக்காவான கரெக்ட், அது கரெக்ட் தான், அது தப்பு இல்லை. பட் இருந்தாலும் சொல்றேன், பேசிக் இந்த இதை வச்சு இங்கேயே முடிச்சிடலாம், நம்ம எவ்வளவு யோசிக்க வேண்டாம். பட் நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், நீங்க சொல்றது அதான் உண்மை. ஓகேங்களா? ஸோ அடுத்து கனானிக்கல் என்செம்பிள் எதெல்லாம் ரிலேட் பண்ணியிருக்கு? ஈக்லிபிரியம் ஆஃப் த ஸ்டேட்டா, சைஸ் ஆஃப் த சிஸ்டமா, ஃப்ரீடம் ஆஃப் த சிஸ்டமா, நம்பர் ஆஃப் பார்ட்டிகளா? நம்பர் ஆஃப் பார்ட்டிகள் தான், சரிங்களா? ஓகே சார். சரி பார்ப்போங்க, வேற ஏதாவது. ஓகே, மீதியெல்லாம் நம்ம வந்து we will discuss in exams. ஓகே சார், தேங்க்யூ சார். வேற யாராவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா